பருவமழை மிக தீவிரமாக பல்வேறு மாநிலங்களில் அதிகரித்து கொண்டிருக்கு. ஜூன் மாதத்தில் வறட்சியாக இருந்த பகுதிகள் கூட இப்போ வெள்ளக்காடாக மாறிக்கிட்டு இருக்கு. மே மாத இறுதியில் பருவமழை தொடங்கும் போது எந்தவித ஒரு தீவிர நிலை இல்லாத ஒரு சூழ்நிலை, எங்கு பார்த்தாலும் ஒரு வறட்சி. ஜூன் மாதத்திலும் பெரிதளவில் நமக்கு எங்கேயும் மழை கிடைக்கல. தமிழ்நாட்டில் ஒரு சீரான அளவு ஜூன் மாதம் ஆரம்பத்தில் கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறம் ஜூன் மத்தியில் அப்புறம் மறுபடியும் மழை பற்றாக்குறையெல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சது. அப்புறம் விட்டு விட்டு சில மாவட்டங்களில் மட்டும் மழை பொழிவுகள் இருந்ததை நம்ம பார்த்தோம். ஜூலை மாதத்தில் இப்போ நமக்கு எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக மாறி இருக்கு. குறிப்பாக மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மாநிலங்கள், கர்நாடகாவினுடைய கடலோர பகுதிகள், ஒரிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ்னு சொல்லி எங்கு பார்த்தாலும் இப்பொழுது மலை மேகங்கள் சூழ்ந்து காணப்பட்டு வருது, தமிழ்நாடை தவிர. ஆகவே பல இடங்களிலும் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுக்கு எப்போங்க இருக்கும், நமக்கு எப்பொழுதுக்கு மழை வாய்ப்புகள் இருக்கு, இது போன்ற ஒரு மழை பொழிவு வடகிழக்கு பருவமழையில் சென்னை நகரம் முழுவதுமாக மிதக்குமா அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து நிறைய பேர் கேட்டு வரீங்க. கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் எந்தெந்த மாநிலங்களில் ஒரு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதே மாதிரி தமிழகத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு வானிலை இனி வரும் நாட்களில் இருக்க போகிறது என்பது குறித்தும் மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தெற்கு குஜராத்திலிருந்து கேரளம் வரை காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக பெரும்பாலான இடங்கள், குறிப்பாக மும்பை பெருநகரங்களில், அதே மாதிரி குஜராத் மாநிலத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் மழை மிக தீவிரமாக பதிவாகிட்டு இருக்கு. கர்நாடகா மாநிலத்தினுடைய கடலோர பகுதிகள், மங்களூரு, உடுப்பி போன்ற இடங்களிலும் மிக மோசமான ஒரு மழை பொழிவை சந்தித்து கொண்டிருக்கிறது. கேரளாவின் கடலோர பகுதிகளிலும் மிக கனமழை பதிவாகிட்டு இருக்கு. இனி அடுத்தடுத்து வரும் நாட்களிலும் இந்த குஜராத் முதல் கேரளா வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான கடலோரங்களில் மிக தீவிரமான மழை பொழிவுகள் பதிவாகி பல இடங்களில் வெள்ளக்காடாக மாற வாய்ப்புகள் இருக்கிறது. கரையை கடக்கும் புயல் சின்னம் இது எப்பங்க உருவாச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? தினந்தோறும் வானிலை அறிக்கை கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஏற்கனவே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று வங்கக்கடல் பகுதிகளில் உருவானதை பற்றி நம்ம கடந்த சில நாட்களாக பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நமக்கு வந்து மேலும் வலுப்பெற்று தீவிரம் அடைந்தது, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது. அதன் பிறகு படிப்படியாக அது வலுப்பெற்று புயல் சின்னமாக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஒடிசா கடலோரத்தில் சந்த் பாலி மற்றும் பாலசோருக்கு அருகில் உள்ள திகாவிற்கு இடையே கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. அப்போது ஒடிசா மாநிலத்தினுடைய பெரும்பாலான இடங்களில் மிக மிக கடுமையான மழை பொழிவும் பல்வேறு பகுதிகளில் அதீத மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. மத்திய பிரதேஷ் உள்ளிட்ட இடங்களிலும் கடுமையான கனமழையானது நிச்சயம் எதிர்பார்க்கலாம். மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசாவினுடைய கடலோரத்தில் சந்த் பாலி மற்றும் பாலசோருக்கு அருகில் உள்ள திகாவிற்கு இடையே கரையை கடக்கக்கூடும். அப்போது நமக்கு வந்து ஒடிசா மாநிலங்களில் காற்றுடைய வேகத்தன்மை 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரை காற்று வீசும். அதே மாதிரி மழை பொழிவும் மிக அதிகமாக எதிர்பார்க்கப்படுது. ஒரிசா மற்றும் வட மாநிலங்கள், அதுதான் நம்ம சொன்ன மாதிரி மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் ஆகட்டும், இது போன்ற பல இடங்களிலும், குறிப்பாக மத்திய மாநிலங்களில் பல இடங்களிலும் பலத்த காற்று மற்றும் கனமழையானது அடுத்து வரும் 3 முதல் 4 நாட்களுக்கு தொடர்ந்து காத்திருக்கிறது. தமிழகத்திலும் இதனுடைய தாக்கம் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இது கரையை கடக்கக்கூடிய இடம் பொறுத்தவரை ஒரிசாவிற்கு அருகே என்பதனால அந்த ஒரிசா மாநிலங்களில் குறிப்பாக நம்ம சொன்ன மாதிரி திகாவிற்கு அருகே கரை கடக்கும் என்பதனால தமிழகத்திற்கு இதனால் நேரடியாக எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் மழை வாய்ப்புகள் எந்த தேதிகளில் நமக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போது எங்கெல்லாம் நமக்கு கனமழை கிடைக்கும் தமிழ்நாட்டில், அது தென்மேற்கு பருவமழை காரணமாக எங்கெல்லாம் நமக்கு மழை கிடைக்கும் அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் தினந்தோறும் கனமழை தீவிரம் அடையும். நீலகிரி மேற்கு, கோயம்புத்தூர் தெற்கு, அதுக்கப்புறம் தேனி தென்காசியில் அணை பகுதிகளில் மட்டும், கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் விட்டு விட்டு பரவலாக கனமழை தொடர்ந்து நீடிக்கும். ஏன்னா நேற்றைக்கு 8 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பதிவாயிருக்கு. மேற்கு தொடர்ச்சியில் மலையொட்டிய பகுதிகளில் 8 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் மழை பொழிவு ஒவ்வொரு நாளும் பதிவாயிட்டு இருக்கு. குறிப்பாக அனைத்து இடங்களிலும் நமக்கு மலை பகுதிகளில் மழையானது வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வருகிற ஜூலை 10ஆம் தேதி, இப்போதான் நம்ம வந்து மற்ற மாவட்டத்திற்கான வானிலை அறிக்கைக்குள்ள நம்ம போகிறோம். வருகிற ஜூலை 10ஆம் தேதி அன்று வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் உள் மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் கனமழை தீவிரமடையும்.
சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் அநேக இடங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் கணிசமாக அதிகரிக்கும். இதில் கனமழை எங்கே இருக்குன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இந்த பகுதியில் மட்டும் கனமழை சற்று வலுவாக பதிவாக வாய்ப்பு இருக்கும். கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அதே மாதிரி உள் மாவட்டத்தில் இந்த சேலம், நாமக்கல் போன்ற இடங்களாகட்டும் சாரல் அல்லது மிதமான மழை, அதாவது ரொம்ப தீவிர மழையா இல்லாமல் ஒரு குறுகிய நேர மழை பொழிவாக சில இடத்துல மட்டும் பதிவாகிட்டு ஓய்வு கொடுத்துரும். இது பெரிய பாதிப்புகள்லாம் எதுவும் கிடையாது. ஓரளவு அந்த லேசான மற்றும் மிதமான மழையாக இருக்கும். ஆனால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை போன்ற இடங்கள் இந்த பகுதிகளில் நமக்கு ஜூலை 10ஆம் தேதி சற்று வலுவான கனமழை, அதாவது நல்ல ஒரு அரை மணி நேரத்திலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவுகளை எதிர்பார்க்க முடியும். அதனால் எந்த இடத்துல மழை கிடைக்கும், எங்கே சற்று மழை குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கிறோம். மற்ற மாவட்டங்கள், மழையே இன்னும் வராத மாவட்டங்கள் கண்டிப்பாக இனி வரும் நாட்கள் உங்களுக்கு தேதிகள் அறிவிக்கிறோம். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் மழை வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் மழை மிக 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 குறைவாக இருக்கிறது. வெயில் மட்டுமே நம்ம எதிர்பார்க்கிறோம். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலியில் பெரும்பாலும் வெயில் மட்டுமே நம்ம அதிகமாக எதிர்பார்க்க போகிறோம். 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரை. மே மாதம் முடிந்தும் இன்னும் நம்ம தமிழ்நாடு இன்னும் மே மாதத்தில் இருக்கிற மாதிரி தாங்க தெரியுது. இன்னும் நிறைய இடங்களில் வெப்பநிலை இன்னும் நமக்கு இயல்பு நிலைக்கு திரும்பாமலே இருக்குது. மதுரை போன்ற மாவட்டங்களில் 39 டிகிரி செல்சியஸ் சாதாரணமாக பதிவாகிட்டு இருக்கு. அதனால் படிப்படியாக இப்போ பருவமழை தீவிரம் அடைகிறது என்பதனால சற்று வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலை திரும்பிடும். அதனால் கவலைப்படாதீங்க. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை மதுரையில் 37 டிகிரி செல்சியஸ். பாருங்கள், 39லிருந்து 37ஆக வந்திருக்கு. தொடர்ந்து இனி அடுத்து வரும் நாட்களிலும் இதே நிலைமை, அதாவது 37 முதல் 39க்குள்ளாக வெப்பநிலை பதிவாகும். 40 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது சற்று இனிமேல் நமக்கு இருக்க வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. 37 முதல் 39க்குள்ளாக வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு அவலாஞ்சியில் 8 சென்டிமீட்டரும், நாலுமுக்கு பகுதியில் 6 சென்டிமீட்டரும், ஊத்து பகுதியில் 6 சென்டிமீட்டர். பாருங்கள், நீலகிரி, இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த மேற்கு பகுதிகளில் மட்டும் கொஞ்சம் மழை எதிர்பார்க்கலாம். இந்த ஊத்து, நாலுமுக்கு, காக்காட்சி போன்ற இடங்கள். ஊத்தில் 6 சென்டிமீட்டர், காக்காட்சியில் 4 சென்டிமீட்டர் மழையும், சின்ன கல்லாரில் 4 சென்டிமீட்டர், சோலையாறு 3 சென்டிமீட்டர், மாஞ்சோலையில் 2 சென்டிமீட்டர், பாலமோர் 2 சென்டிமீட்டர், களியலில் 2 சென்டிமீட்டர், குண்டாறு அணை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் மழையும், பெரியாறு 1 சென்டிமீட்டரும், குழித்துறையில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள். இதெல்லாம் அந்த பெரியாறுல தேனி மாவட்டங்கள் தான். குளித்துறை கன்னியாகுமரி மாவட்டம் 1 சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு. பாபநாசத்தில் 1 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் 1 சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு. அதனால் பல்வேறு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் பதிவாகிட்டு இருக்கு. இனி வரும் நாட்களில் மழை தொடர்ந்து நீடிக்கும் நண்பர்களே. அதனால் மறக்காமல் தினந்தோறும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்கள்.